மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? போட்டித் தேர்வுகள் அடுத்தடுத்து வரிசை வரப்போகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே வரப்போகுது. அதனால் நடப்பு செய்தியில் நல்ல முறையில் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? திட்டங்கள், மாநாடுகள், சரியா, முக்கியமான நியமனங்கள், சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் சப்ஜெக்டை கலந்து ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்தியில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணுங்கள். சரியா? தலைப்பு செய்தியில் நல்ல முறையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகளும், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் ரிவிஷனுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறோம். நல்ல முறையில் நிறைய மாணவர்கள் சூப்பராக பதில் சொல்கிறீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அரசு பணியை வாங்குவது உறுதி. சரிங்களா? சரி, இப்போ பார்க்க போகிறது ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எழுதிய ஒரு சுயசரிதை புத்தகம். சரி, அந்த சுயசரிதை புத்தகத்தின் தலைப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? இது தவிர ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் மத்திய அரசு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்ன நோக்கத்தோடு அந்த கமிட்டி போட்டிருந்தாங்க, அதையும் கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு, சரியா, முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அது தொடர்பான ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு, வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026. சரியா? புதிய அரசு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சரியா ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றுள்ளது. எங்கு நடைபெற்றது, என்ன சிறப்பு, எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது, எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மற்றும் முதலமைச்சர்கள். சரியா? இதுக்கு முன்னாடி சரியா முந்தைய அரசுகள் பொறுப்பில் இருக்கும்போது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிற பேரில் நிறைய இந்த முதலீட்டாளர்கள் மாநாடை நடத்திக்கிறாங்க. மொத்தம் 3 மாநாடுகள் நடந்திருக்குது. எந்த வருஷம் யார் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாநாடுகள் நடத்தப்பட்டது. ஓகேவா? அதை பார்த்து முடிச்சுட்டு, முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கள். உலக அலை சறுக்கு லீக் போட்டி. சரி, அந்த வேர்ல்டு சர்ஃபிங் இந்த லீக் அப்படின்னு சொல்கிற 2026ஆம் ஆண்டிற்கான போட்டி சரிங்களா எங்கு நடைபெற்று வருகிறது, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் ரிவிஷனுக்காக. சரியாமா? இது எல்லாமே இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளை ஃபஸ்ட் நியூஸே பாருங்கள், நச்சுன்னு. ஓகேவா? அதாவது புத்தகங்கள், புகழ்பெற்ற முக்கியமான தலைவர்கள் எழுதிய புத்தகங்கள் எப்பவுமே முக்கியமானது. பாருங்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் சரியா திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எழுதிய சுயசரிதை புத்தகம். சரியா? ஆட்டோபயோகிராஃபி. சரியா? இந்தியாவின் ஓகேவா 13வது குடியரசுத் தலைவராக இருந்தவங்க 14வது குடியரசுத் தலைவராக இருந்தவங்க தான் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சரிங்களா? அவர் எழுதிய ஒரு சுயசரிதை புத்தகத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தின் தலைப்பு பார்த்துக்கோங்க, இந்திய குடியரசின் வெற்றி, எனது வாழ்க்கை மற்றும் எனது போராட்டங்கள் என்பது. சரிங்களா? இதுதான் தமிழ்நாடுடைய அந்த புத்தகத்தின் தலைப்பு. அப்போது இந்த தலைப்பு கொடுத்துட்டு இது யார் எழுதிய சுயசரிதை புத்தகம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இல்லாட்டினா முக்கியமான தலைவர்கள் பேரெலாம் கொடுத்துட்டு அவங்க எழுதின ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மேட்ச் ஃபாலோங்களை கேட்கலாம். அதனால் மறந்துடாதுங்க, இந்திய குடியரசின் வெற்றி, எனது வாழ்க்கை, எனது போராட்டங்கள். யார் எழுதணுமா? இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவரான திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எழுதிய அந்த சுயசரிதை புத்தகம். மறக்காதீங்க. சரியா? இந்த புத்தகத்தை ஆகஸ்ட் 12 டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முறைப்படி வெளியிட்டிருந்தாங்க. ஞாபகம் மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 14வது குடியரசுத் தலைவர். ஞாபகம் மறக்காதீங்க. சரிங்களா? 13வது பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக கொடுத்துருக்குமா, வெரி சாரி. 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள். மறக்காதீங்க. ஓகேவா? 12வது குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் அவர்கள். 11வது குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்போ வரைய சொல்லுமாங்களாம், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து பிரதிபா பட்டேல் அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள், அவங்களைத் தொடர்ந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள். 14வது குடியரசுத் தலைவர். 15வது குடியரசுத் தலைவராக தற்போது இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள். மறக்காதீங்க. சரியா? அடுத்து இவர் 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். யாருமா? ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி, கடைசி பாயிண்ட். ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் மத்திய அரசு ஒரு குழுவினை அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? மக்களவைத் தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள் இது எல்லாத்தையும் ஒரே டைம் நடத்தினா டைமும் மிச்சமாக இருக்கும். சரியா? செலவும் அவ்வளோ ஆகாது அப்படின்னு சொல்லி கருதி மத்திய அரசு மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையான அந்த பரிந்துரைகளை வழங்குவதற்கு முதல் முறையாக ஒரு குடியரசுத் தலைவரின் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தலைவர் தான் யாருமா? திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அவங்களுடைய சுயசரிதை புத்தகம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த கமிட்டியோட ஹெட்டும் பார்த்துங்க. கனெக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. வெரி ரீசெண்டாக விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட மணி எத்தனை 11:50 ஆகுது. சரியா? அடுத்து வாங்க 11:38. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு செய்தி பாருங்கள். நைட்டுமா
ஓகே, முதலில் தமிழ்தாய் வாழ்த்து அரசாணை வெளியீடு பாருங்க. அதாவது ஜனகணமன பாடலை ஃபர்ஸ்ட் பாடணுமா, வந்தே மாதரம் பாடலை ஃபர்ஸ்ட் பாடணுமா, சரிங்களா, இல்லை அந்த மாநிலத்தின் மாநில பாடலை ஃபர்ஸ்ட் பாடணுமா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு அரசாணை, சரியா, ஒரு ஜீவோ வெளியிட்டுருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக முதல்வரால், சரியா, சட்டப்பேரவையில் முன்மொழியப்பட்ட ஒரு தனி தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா, இதையடுத்து தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல், சரி, நீராறும் கடல் எடுத்த அந்த பாடலை, சரியா, கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று இந்த அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இன்றைய பதிவிற்கான கேள்வி, சரியா, இந்த நீராறும் கடலொடுத்த பாடலானது எப்போது நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த பாடலை எழுதியவர் யார், இதற்கான அந்த பதிலை போனஸ் கேள்வியை நினைச்சிட்டு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஓகேவா. அடுத்து ஒரு முக்கியமான மாநாடு, வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026. சரியா, ரொம்ப முக்கியமானது. பாருங்கம்மா, நடைபெற்ற நாள் ஆகஸ்ட் 13 அதாவது இன்றைய தினத்து தான் அந்த மாநாடு நடந்திருக்குது. நம்ம இன்னைக்கே நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செய்தியை தொகுத்து வழங்கியாச்சு. பாருங்க, ஆகஸ்ட் 13, 2026 அன்று சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஐடிசி கிராண்ட் சோலா அந்த விடுதியில் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு, ஓகேவா, யார் தலைமை வகித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் தலைவராக கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வச்சிருந்தாங்க. மாநாட்டின் முடிவில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 67,452 கோடி மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சரி, வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள், இந்தியாவுக்கு பெரிய பெரிய முக்கியமான நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து 97 அந்த MOUன்னு சொல்லுவாங்கல்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இதன் மூலம் 67,452 கோடி மதிப்பிலான முதலீடுகள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மாநாட்டின் பெயர் மறந்துடக்கூடாது, வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, சில குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், ஷார்ட்டா ஜிம்னு சொல்லுவாங்க, இந்த மாநாடு நடந்திருக்குது. அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாங்க, எந்த ஆண்டு இந்த மாநாடு நடைபெற்றது, எங்கு நடைபெற்றது, அதான் பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பில். பாருங்கள், இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மொத்தம் 3 நடந்திருக்குது. இந்த 3 மாநாடுகளுமே நடைபெற்ற இடம் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர், சரி, வணிக வளாகத்தில் நடைபெற்றது. சரிங்களா, இதில் முதல் மாநாடு, சரிங்களா, எப்போது நடைபெற்றதுன்னு பாருங்கள். 2015 ஆண்டு, 2வது மாநாடு 2019, 3வது மாநாடு 2024 ஆண்டு. இந்த முதல் மாநாட்டை நடத்தும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவங்க, சரியா, அவங்க தெரிஞ்சிருக்கும், சரியா, அம்மா என்று அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவங்க தலைமையில் தான் சென்னையில் முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதனைத் தொடர்ந்து 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2019 ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 3வது உலக அந்த முதலீட்டாளர்கள் மாநாடானது, சரி, அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மறக்காதீங்க, இந்த 3 மாநாடுகளுமே நடைபெற்றது எங்கே தான், சென்னை ட்ரேட் சென்டர் அமைந்துள்ள இடம் நந்தம்பாக்கம், மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த சூழலில் சமீபத்தில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு, சரியா, முதலீட்டாளர் மாநாடு, சரியா, நடந்திருக்குது. எப்போமா, ஆகஸ்ட் 13, 2026 அன்று, மறந்துடக்கூடாது, சென்னை கிண்டியில் நடைபெற்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 97. ஈர்க்கப்பட்ட மொத்த முதலீட்டு அமௌண்ட்டு வேல்யூ 67,452 கோடி ரூபாய். சரிங்களா, இதன் மூலம் பல்வேறு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுகிறது. அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா, உலக அலைசறுக்கு லீக் போட்டி, சரி, வேர்ல்டு சர்ஃபிங் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்பாகவும், சரியா, பாருங்கள், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், சரியா, கடற்கரையில் உலக அலைசறுக்கு போட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ஆகஸ்ட் 12 முதல், சரியா, ஆகஸ்ட் 16 வரை உலக அலைசறுக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. இது சர்வதேச லெவலில் நடக்கிற ஒரு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஒரு முக்கியமான நிகழ்வு. சரியா, அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த அலைசறுக்கு விளையாட்டு போட்டி நடைபெறுகிற ஒரே இடம் நம்முடைய மாமல்லபுரம் அமைந்துள்ள மாவட்டம் செங்கல்பட்டு. சரிங்களா, இந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச உலக அலைசறுக்கு விளையாட்டு போட்டிகளில் இந்தியா உள்பட ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜெர்மனி, சரியா, ஜப்பான் உள்ளிட்ட 12 நாடுகளை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுள்ளனர். சரியா, முக்கியமான செய்தி. அடுத்தபடியாக இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஃபினிஷிங்கில் சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக உடல் உறுப்பு தான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரி, அது ஃபர்ஸ்ட்லே நான் சொல்லியிருக்கணும். சரிங்களா, இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உலக உடல் உறுப்பு தான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செகண்ட், நோட்டோ மற்றும் டிரான்ஸ்டன் என்ற அந்த அமைப்புகள், 2 அமைப்புகள் இருக்குது, உடல் உறுப்பு தானம் தொடர்புடையது. அதோடைய விரிவாக்கம் என்ன? இந்த 2 அமைப்புகளும் எப்போது உருவாக்கப்பட்டது? அது 3வது கேள்வி. சரிங்களா, அடுத்து 4வது கேள்வி, சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தலைப்பு என்ன? எக்ஸாக்டாக அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 5வது கேள்வி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எழுதிய சுயசரிதை புத்தகத்தின் பெயர் என்ன?
6வது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, சர்வதேச அலைசறுக்கு லீக் போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.